இப்போ பைசா நகரம்னு ஒன்று இருக்குல்ல, ஆமாம் ஆமாம். அதில் ஒரு சாய்ந்த கோபுரம், ஆமாம் அது உலக அதிசயம்ங்கிறான். ஆமாம். அந்த கோபுரம் நேராக நிற்காம சாஞ்சி இருக்குது. சாஞ்சி நிற்க முடியாது. சாஞ்சி நிற்கிறதுனால அது அதிசயங்கிறான். அது எவ்வளோ சாஞ்சி இருக்குன்னு கேட்டால் 5.5 டிகிரி தான் சாஞ்சி இருக்குது. நேரில் லேசாக கொஞ்சோண்டு சாஞ்சிருக்கு. 5.5 டிகிரி சாஞ்சது அதிசயங்கிறான். இது 55 டிகிரி சாஞ்சிருக்கு. அது பிரமிடுங்கிறது அது மாதிரி 11 மடங்கு சாஞ்சிருக்குது. அது எப்படி கட்டினாங்கன்னு இன்னைக்கு வரைக்கும் அதிசயமாக தான் இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் சொல்ல முடியாது. அது போக இந்த 50 டன்னு கல்லை எல்லாம் மேலே எப்படி கொண்டு போனான் சொல்ல முடியலை. கல் எங்கே கிடச்சிச்சு, கல் முதல் எங்கே, அதுக்கு இவங்கெல்லாம் ஊகமாக என்ன செய்கிறாங்கன்னா கப்பல் மாதிரி செஞ்சு நைல் நதியில் வச்சு ஏற்றி உருட்டிக்கிட்டு வந்து தள்ளினாங்க. என்ன தான் கொண்டு வந்தாலும் அங்கேருந்து எகிப்துக்கு எப்படி மேலே எப்படி ஏற்றுவீங்க? எகிப்துலேருந்து நைல் நதி எவ்வளோ கிலோமீட்டர் வரும்? அந்த எகிப்துடைய உள்ளே தான் இருக்குது நதி. எகிப்துக்குள்ளே தான் நைல் நதி இருக்குது. எகிப்துலேருந்து கொண்டு வந்தாலும் அதை கூட மேலே எப்படி ஏற்றுவீங்க? சரி, எங்கேருந்து கொண்டு வந்தீங்க? கல் கொண்டு வராந்தா எங்கேருந்து அந்த கல்லையெல்லாம் தூக்கி எவன் இந்த கப்பலில் வைக்கிற 50 டன்னு எப்படி தூக்க முடியும்? அது அந்த கப்பல் போக்குவரத்துலாம் இருந்திருக்கு. மரக்கலங்கள் இருந்துச்சுலாமா, மரக்கலங்கள் இருந்துச்சு.